ஓம் நம சிவா ஆதிசக்தி நம வணக்கம். அறிவோம் அமானுஷம் சேனல்ல ஆன்மீக அன்பர்களை வரவேற்கிறோம். ஆன்மீக அன்பர்களே, நண்பர்களே, இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். அதாவது தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஒரு சிறப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும், இயற்கை அன்னையாயிருக்கக்கூடிய நெற்கதிர் அது உழவு தொழிலுக்கு, அதாவது உழவு தொழிலுக்கும் மரியாதை செய்கிற விதமாகவும், அதற்கு துணையாக இருக்கக்கூடிய பசுக்களுக்கு மரியாதை செய்யும் விதமாகவும் அமையக்கூடியது இந்த பொங்கல் திருநாள். உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அது தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள். அதாவது உழவர் விவசாயம் ஆதியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் விவசாயத்தை நம்பியே இருந்தது. ஸோ அந்த விவசாயத்தை நம்பி இருந்ததுனால அதுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை, அந்த மாடுக்கு அன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் அதை பசு வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தங்களாக இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாபார நோக்கத்தில் பசுக்களை வெட்டுறது போகிறது வர்றது இந்த மாதிரி நிறைய ஆயிடுச்சு. அதே மாதிரி நாட்டு பசுக்கள் வதைக்கப்பட்டு விட்டுருச்சு, கலப்பின பசுக்கள் நிறைய வந்தாச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஆரோக்கியத்தை இழந்துக்கிட்டு இருக்கோங்கிறது மட்டும் உண்மை. ஏன்னா மண்ணை மலடாக்குறதுக்கு களைக்கொல்லியை அடித்து விவசாயத்தை பாலாக்கிக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா கலப்பின பசுக்களின் மூலிமா அந்த பாலோட தன்மையில் நமக்கு வீசிங்லேருந்து நுரையீரல் ரோகத்துலேருந்து இந்த மாதிரி பலவிதமான ரோகங்களும் ஸ்கின் டிசீஸும் அது தோல் வியாதிகளும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லோரும் நாட்டு பசுக்களை நேசிங்க, நம்ம நாட்டு இனமான பசுக்களை நேசிங்க. கறவை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், தப்பு இல்லை. ஆனால் அதோட நன்மைகள் பல மடங்கு நமக்கு பல நன்மைகளை, ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் தருங்கிறதுல சின்னமான உண்மை. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உழவர் திருநாள் தைப்பொங்கல், தை அன்னைக்கு சூரியனுக்கு அதாவது மகர சங்கராந்தின்னே சொல்கிறது. அதாவது மகர மாதம் அப்படின்னு சொல்கிறது. அதனால் மகர சங்கராந்தி. மகர சங்கராந்தி அன்னைக்கு தைப்பொங்கலும் சூரிய பகவானுக்கு நன்றியை சொல்லி நம்ம இது பண்ணுறதோ, அதே மாதிரி இந்த தை 1க்கு தான் கும்பமேளாவும் நடக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் இவ்வளவு சிறப்பு இருக்குது அந்த தை 1ங்கிறது. ரெண்டாவது, சூரிய பகவான் அதாவது வடக்கேந்து தெற்க போய் தெற்கேந்து திரும்பி ரதம் திரும்புகிற நாள் இந்த தை மாதத்தில் தான். அதை ரத சப்தமின்னு வரக்கூடிய சப்தமி அன்னைக்கு ரத சப்தமின்னு கொண்டாடப்படுறது உண்டு. அந்த ரத சப்தமி அன்னைக்கு நீர்நிலைகளில், ஆற்றிலையோ அல்லது கடல்லையோ, இந்த மாதிரி நீர்நிலைகளில் நம்ம சில வேண்டுதல் விண்ணப்பங்களை இது பண்ணி நம்ம ஸ்நானம் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ரோகங்கள் நம்மளை விட்டு போகுங்கிறது திண்ணமான உண்மை. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாட்டுப் பொங்கல் இன்னைக்கு மாடுக்கு மரியாதை. மாடன்னு ஒரு தேவதா இருக்குது, மாடசுவாமி அப்படின்னு சொல்கிறது. மாடு மேலே வர்ற ருத்ராம்சத்தை போற்றுறதுக்காக இன்னைக்கு மாட்டுக்கு அந்த பொங்கல் கொண்டாடப்படுது. அந்த தேவதைக்காக கொண்டாடப்படுது, மாடசுவாமிங்கிற தேவதைக்காக. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காணும் பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் ஏ காணும் பொங்கல். இது காணும் பொங்கல் அல்ல, கன்னி பொங்கல். அதாவது கன்னி பொங்கல்னா வீட்டில் இருக்க கன்னி பெண்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை சுற்றி பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வைக்கும்போது அந்த காலத்தில் மாமன்மார்கள், மாமன் பசங்க, அத்தை பசங்க, இந்த மாதிரி முறை பசங்கள்லாம் அங்கே அந்த பெண்களை காண்கிற நாள் அப்படிங்கிறனால காணும் போது, அதனால அது காணும் பொங்கலாக மாற்றப்பட்டதுன்னு சொல்லிக்கிறேன். நாளைக்கு கன்னி பெண்கள் பொங்கலிடுற நாள் காணும் பொங்கல்னு கொண்டாடப்படுது. ஸோ இந்த அன்னைக்கு கொண்டாடிட்டு, அதே மாதிரி மாட்டுக்கு இன்னைக்கு நைட்டு பொங்கல் வச்சு, இன்னைக்கு பகல்லேருந்து நைட்டு ஒவ்வொருத்தங்க நைட்டு செய்வாங்க. நைட்டு செஞ்சு கட்டுத்திரையில் கட்டி அதுக்கு இன்னைக்கு ரெஸ்ட்டை விட்டு மறுநாள் கம்ப்ளீட்டாக அதை எந்த உழவு தொழிலுக்கும் பயன்படுத்தாமல் அதை ஃப்ரீயாக விடுற நாள் நாளைக்கு அவுத்து விடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த காணும் பொங்கல் கன்னி பெண்களை பார்த்து சம்பந்தம் பேசி சம்பந்தம் முடிப்பாங்க. அதாவது இன்னாருக்கு இன்னாருன்னு பேசி முடிக்கிற நாள் காணும் பொங்கல்னு கன்னி பொங்கல். கன்னி பெண்கள் வைக்கிற பொங்கல் காணும் பொங்கலாக மறுவப்பட்டது அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக உங்களுக்கு இந்த நீலகண்ட சுவாமி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆன்மீக அன்பர்களே, நண்பர்களே, இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லி எல்லோருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கட்டும். நற்பவி நற்பவி நற்பவி. நம சிவாய நம சிவாய. நமோ நாராயணா நமோ நாராயணா.